Hello everyone. Welcome to Code with me Mohana. லாஸ்ட் வீடியோல நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்த்திருந்தோம். அதுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்காக நான் சொல்லியிருந்தேன். ரைட் a program to find the largest of two numbers. அதுக்கான சொல்யூஷனை இந்த வீடியோல பார்த்துட்டு இதுக்கான நெக்ஸ்ட் டாபிக்கை நம்ம மூவ் பண்ணலாம். நமக்கான ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா largest of two numbers. largest of two numbers என்ன அர்த்தம்? ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஓகே. இதுக்கான கோட் எழுதுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை? நமக்கு ரெண்டு நம்பர் தேவை. அந்த ரெண்டு நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரெண்டு வேரியபிள் நமக்கு தேவை. அப்போ நான் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஆப்வியஸா இன்டீஜர் தான் நான் பாஸ் பண்ண போறேன். ஸோ இன்ட் இன்புட் கொடுத்துட்டு இதுக்குள்ள நான் என்டர் த நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் த நம்பர் என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்றத கூட கொடுத்துடலாம். ஓகே. கொடுத்துட்டு கோட்ஸை நம்ம கொடுத்துடலாம். இந்த கோட்ஸ்குள்ள நம்ம என்ன கொடுத்தாலும் அதுதான் நமக்கு வந்து அவுட்புட்ல வந்து வரும். ஓகே. ஸோ நமக்கு இன்னொரு இன்புட் தேவை. அப்போ இன்ட் இன்புட் என்டர் த செகண்ட் நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே ஃபைன். இப்ப நான் ரெண்டு இன்புட் கொடுத்துட்டேன். இந்த ரெண்டு இன்புட்டை வச்சு எது பெரிய நம்பர் நான் பண்ணணும். அப்போ நான் இங்க என்ன யூஸ் பண்ணணும்? கண்டிப்பா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போறேன். ஏன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. என்ன கண்டிஷன் நான் யூஸ் பண்ணணும்? நம்ம ஒரு நம்பர் பெருசா சின்னதா பார்க்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு கம்பேரேட்டர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ண போறோம். அப்ப கம்பேரேட் பண்ற ஆப்பரேட்டர்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? கிரேட்டர் தென் ஆர் லெஸ்ஸர் தென் சிம்பல். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ நான் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்ற கண்டிஷனை நான் இங்க வைக்கிறேன். எக்ஸ் வந்து ஒய்யை விட கிரேட்டரா அப்படின்னு வைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா நான் என்ன ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ண போறேன்? கண்டிப்பா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நான் என்ன பிரிண்ட் பண்ணணும்? ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு எக்ஸ் பெருசா இருக்கணும், இல்ல ஒய் பெருசா இருக்கணும். அப்ப நான் இங்க இஃப் எல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணா போதும். அப்போ கொடுத்துட்டு எஸ் ஓகே கொடுத்துட்டு நான் பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுக்கும்போது எனக்கு என்ன வரும்? எஃப் ஒய் தான் கிரேட்டரா இருக்கும். அப்போ ஒய் இஸ் கிரேட்டர் தென் எதுக்கு மேல இருக்கும்? எக்ஸ். அவ்வளவுதான். இதோட கோட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நான் வந்து 78 கொடுக்குறேன். 45 கொடுக்குறேன். அப்போ 78 இஸ் கிரேட்டர் தென் 45 ஆயிடுச்சு. நான் இன்னொரு காம்பினேஷன் கொடுக்குறேன். 56 கொடுக்குறேன். 89 கொடுக்குறேன். அப்ப 89 இஸ் கிரேட்டர் தென் 56. ஸோ எக்ஸும் கிரேட்டரா இருந்தது காமிச்சிடுச்சு, ஒய்யும் கிரேட்டரா இருக்கும்போது காமிச்சிடுச்சு. இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போறோம். நெஸ்டட் இஃப்க்கு நம்ம என்ன எழுதலாம்? இப்ப நான் வந்து ஒரு கோட் எழுத போறேன். ஓகேவா? அதாவது என்ன ப்ரோக்ராம் நான் எழுத போறேன் அப்படின்னா check if the given number is positive, negative or zero. ஓகே. நான் கொடுக்கிற நம்பர் பாசிட்டிவா நெகட்டிவா ஜீரோவா அப்படின்றத நான் பார்க்க போறேன். அப்போ இதை நான் வந்து நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி எழுத போறேன். நெஸ்டட் இஃப்னா என்ன? இஃப்க்குள்ள இஃப் எழுதுறது தான் நெஸ்டட் இஃப். அப்போ இதுக்கான கோட் நம்ம எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நம்பர் நெகட்டிவா பாசிட்டிவா ஜீரோவா செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு நம்பரை நம்ம வாங்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு நான் நம்மன்னு ஒரு வேரியபிள் நான் வாங்கிக்கிறேன். இன்ட் இன்புட் என்டர் த நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ என்டர் த நம்பர் நான் கொடுக்கும்போது இப்ப நம்ம இன்புட் வாங்கியாச்சு. இந்த இன்புட் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவா நெகட்டிவா ஜீரோவா அப்படின்றது செக் பண்ணணும். அதுக்கான கண்டிஷன் நம்ம எழுதிடலாம். என்ன கண்டிஷன் எழுத போறோம்? இஃப் நம் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒண்ணு ஜீரோவாவும் இருக்கலாம், இல்ல கிரேட்டர் தென்னாவும் இருக்கலாம்.
ஓகே. உள்ள வந்துருச்சு. சப்போஸ் நம்ம குடுத்த நம்பர் 0வா இருக்கு, பாசிட்டிவா இருக்குன்னா, இதுக்குள்ள வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணும்? 0வா இருந்தா நமக்கு 0ன்னு பிரிண்ட் பண்ணும். இல்லன்னா பாசிட்டிவ்ன்னு பிரிண்ட் பண்ணும். அப்போ திரும்ப அகைன் நம்ம ஒரு கண்டிஷன் எழுதணும். திரும்ப நம்ம செக் பண்றோம். நம் ஈக்குவல் டூ 0வா? அப்படின்றத செக் பண்றோம். ஆமா அப்படின்னா, நமக்கு பிரிண்ட்ல எஃப் நம்பர் இஸ் 0 அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகேவா? அப்படி இல்ல அப்படின்னா, என்ன ஆகணும்? எனக்கு அப்ப நம் 0 இல்லன்னா, ஆப்வியஸா என்னோட நம்பர் என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும். இல்லையா? இங்க வந்து நம்ம நம்பர் 0 எஃப் எடுக்கணும் எடுத்துடலாம். ஓகே. எஃப் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. எஃப் வந்து ஃபார்மேட்டிங்க்கு தான். ஓகே. அப்ப நம்ம இங்க என்ன குடுக்குறோம்? நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்றத குடுக்குறோம். குடுத்தாச்சு. ஓகே. நம்பர் 0வா இருந்தா 0ன்னு வரப்போகுது. பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ்ன்னு வரப்போகுது. இப்போ நெகட்டிவா இருந்தா என்ன ஆகணும்? இந்த கண்டிஷன் நம்ம குடுத்திருக்கிற இந்த கண்டிஷன் நம் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ 0 அது ஃபெயில் ஆச்சுன்னா, அதாவது நம்ம குடுத்த நம்பர் 0வா இல்லனாலும் சரி, இல்ல கிரேட்டர் தன்னா இல்லனாலும் சரி, ஆப்வியஸா அந்த நம்பர் நமக்கு நெகட்டிவ் நம்பரா தான் இருக்கும். அப்போ அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆச்சுன்னா, அப்போ அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆச்சுன்னா அப்படின்னும்போது, அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு கீழ தான் நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். குடுத்துட்டு பிரிண்ட் நம்பர் இஸ் என்ன நம்பர்? நம்ம குடுத்திருக்கிற நம்பர் நெகட்டிவ் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட். இப்ப இத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து 5ன்னு குடுக்குறேன். எனக்கு 5ன்றது பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ஓகே. திரும்ப நான் ரீரன் பண்ண போறேன். இப்போ நான் -89 அப்படின்னு குடுக்குறேன். நம்பர் இஸ் நெகட்டிவ்னு வந்துருச்சு. கரெக்ட். வொர்க் ஆகுது. அடுத்து நான் நம்பர் 0வா குடுக்குறேன். நம்பர் இஸ் 0 வந்துச்சு. ஸோ எனக்கு எல்லா கேஸஸுமே பெர்ஃபெக்ட்டா எனக்கு இங்க வொர்க் ஆகுது. ஸோ இஃப்குள்ள இஃப் வரும்போது தட் கம்ஸ் அண்டர் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் நெஸ்டட் இஃப்க்கு பார்த்துடலாம். ரைட் எ ப்ரோக்ராம் டு இன்புட் மார்க்ஸ் ஃப்ரம் த யூசர். If marks is greater than or equal to 90, then it is grade A. If marks greater than or equal to 75 but less than 90, grade B. If marks greater than or equal to 50 but less than 75, grade C. Otherwise fail. So இதுதான் நம்மளோட question. So user கிட்ட இருந்து மார்க் வாங்குறாங்க. அந்த மார்க்கோட வேல்யூஸ் அதாவது ஸ்கோர்ஸ வச்சு நம்ம கிரேட் ஏ, பி, சியா இல்ல ஃபெயில் ஆன்றத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கான கோட வந்து நம்ம எழுதிடலாம். இதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்ப இதுக்கான கோட நம்ம எழுதிடுவோம். இஃப் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க்ஸ்ன்னு வாங்கணும் இல்லையா? மார்க்ஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் த மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே. மார்க்ஸ வாங்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த மார்க்ஸ் என்ன ரேஞ்ச்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ மார்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 50யா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். நம்ம கிரேட் சில இருந்து தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நெஸ்டட் இஃப் நம்ம யூஸ் பண்றோம். சோ மார்க்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 50 அப்படின்றத நம்ம செக் பண்றோம். 50க்கு மேல இருக்குதா அப்படின்ட்டு. ஆமா இருக்குது அப்படின்னா உள்ள போறோம். இப்போ அந்த மார்க்ஸ் வந்து இப்போ அந்த மார்க்ஸ் வந்து இஃப் மார்க்ஸ் லெஸ் தென் 75வா அப்படின்றத பார்க்கணும். ஆமா. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50ல வந்துருச்சு. ஆனா மார்க்ஸ் 75க்கு கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது ஆப்வியஸா நம்மளோட பெர்சனோட கிரேட் வந்து கிரேட் இஸ் சி அப்படின்றத நம்ம கொடுத்துடுறோம். ஓகே. ஓகே. இப்போ மார்க்ஸ் வந்து லெஸ் தென் 75 இல்ல. அப்போ மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தென் 75ல இருக்கு. அப்படிதானே? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்ஸ் இஃப் அப்படின்ற கண்டிஷனை யூஸ் பண்றோம். எல்இஃப் மார்க்ஸ் நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 75ஆ இருக்கணும். அட் த சேம் டைம் லெஸ் தென் 90யா இருக்கணும். அப்போ லெஸ் தென் 90யா இருக்கணும் அப்படின்னா மார்க்ஸ் 75
நான் இங்க வந்து உங்களுக்காக மார்க்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 75 அண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். மார்க்ஸ் லெஸ் தென் 90 அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? பிரிண்ட் கிரேட் இஸ் பி. கரெக்டா? இதுதான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ அதுவும் இல்ல அப்படின்னா சப்போஸ் லெஸ் தென் 90 இல்லாம எனக்கு இன்னமும் இருக்கு அப்படின்னும் போது நான் LF மார்க்ஸ் கிரேட்டர் தென் 90 அப்படின்னு பாக்குறேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 அப்படின்றத நான் பாக்குறேன். இப்ப கொடுக்கும் போது எனக்கு என்ன ஆகுது? பிரிண்ட் நான் என்ன சொல்லணும்? கிரேட் இஸ் ஏ அப்படின்னு நான் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஏபிசி நம்ம எல்லாத்தையும் எழுதியாச்சு. இதை பார்த்தாச்சு. LF அப்படி இல்ல அப்படின்னா, அதாவது இதுல எந்த கேஸுமே எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்ஸ் கொடுத்துட்டு பிரிண்ட்ல ஃபெயில் அப்படின்னு நம்ம கொடுக்கணும் இல்லையா? இப்ப இதுக்கான கோடை நம்ம பார்த்துடலாமா? இதுக்கான அவுட்புட்டை நம்ம பார்த்துடலாமா? இப்ப நான் கொடுக்க போறது எந்த ரேஞ்ச்ல கொடுக்க எல்லா ரேஞ்சுமே நம்ம செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து 30 ஓகே லெஸ் தென் 50 இருந்தாதான் ஃபெயில் இல்லையா? அப்ப நான் 49 கொடுக்குறேன். எனக்கு ஃபெயில் ஒர்க் ஆயிடுச்சு. அடுத்து நான் வந்து கிரேட் சி செக் பண்ண போறேன். 50ல இருந்து 75க்குள்ள கிரேட் சி. ஸோ நான் 2 மார்க்குமே நான் கொடுக்குறேன். 50ல இருந்துன்னும் போது நான் 50 கொடுக்குறேன். கிரேட் சின்னு வரணும், வந்துருச்சு. அது வந்து 75க்குள்ள இருக்கணும் இல்லையா? அப்போ நான் 74 கொடுக்குறேன். 74 போது கிரேட் சி எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப நான் கொடுத்திருக்கிற கோட கிரேட் சிக்கும் ஃபெயிலுக்கும் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் நான் செக் பண்ண போறேன். இப்போ கிரேட் பிக்கு செக் பண்ண போறேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 75. கிரேட் பி வந்துருச்சு. லெஸ் தென் 90. அப்போ லெஸ் தென் 90னா நான் 89 கொடுக்கணும். கிரேட் பி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் கொடுக்க போறது கிரேட் ஏ. கிரேட் ஏ என்னது கண்டிஷன்? 90க்கு மேல இருக்கணும், 90 இருக்கணும். கிரேட் ஏ ஒர்க் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 98 அப்படின்னு கொடுக்குறேன். கிரேட் ஏ. ஸோ எனக்கு எல்லா கண்டிஷனுமே எனக்கு பர்ஃபெக்டா எனக்கு ஒர்க் ஆகுது. இதுதான் வந்து நெஸ்டட் இஃப் கண்டிஷன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா கிரேட்ஸும் பர்ஃபெக்ட். இஃப்க்குள்ள இஃப், எல்எஃப், எல்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை இஃப்க்குள்ள இஃப்னாலும் வச்சுக்கலாம். அதுதான் வந்து நெஸ்டட் இஃப். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ப்ரோக்ராம் உங்களுக்காக ஒரு ஒர்க் அவுட் சாம்பிளுக்கு வந்து நான் கொடுக்குறேன். நெஸ்டட் இஃப்கான இன்னொரு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ரைட் a program to check if a person is eligible for a driving license. ஒரு பர்சன் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். ஏஜ் வந்து must be greater than or equal to 18 இருக்கணும். must pass a written test, must pass a driving test. ஓகேவா? இதுதான் நம்மளோட இது. அதாவது ரிட்டன் டெஸ்டையும் டிரைவிங் டெஸ்டையும் கண்டிப்பா பாஸ் பண்ணியிருந்தா தான் அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ். இதுல நோனாலும் வந்து டிரைவிங் லைசன்ஸ் நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி நம்ம கோட் எழுதணும். இதுக்கான கோடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ப்ரோக்ராமை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.